வணக்கம் நேயர்களே. என் வழி இயற்கை வழியில் இன்றைக்கி இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் பார்க்க போகிறது என்னென்னா, ஹென்னா அப்ளை பண்ணிக்கிறதுக்கு முதல்ல ஒரு ஆயில் தலைக்கு அப்ளை பண்ணணும். ஏன் அப்ளை பண்ணணுன்னா, ஹென்னா டைரெக்டாக எண்ணெய் இல்லாத ஒரு ட்ரையான முடியில் அப்ளை பண்ணக்கூடாது. அதனால் அதுக்கு ஒரு எண்ணெய் பசை முதல்ல நம்ம தலை முடியில் இருக்கணும், ஸ்கேல்பில் இருக்கணும். அந்த ஆயில் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்றதை பார்ப்போம். இப்போ நீங்கள் நாட்டு மருந்து கடையில் நான் சொல்கிற சாமான்கள் எல்லாமே கிடைக்கும். இதில் எல்லா பொருளும் அவைலபிளாக அப்படின்னெல்லாம் நீங்கள் டவுட் பண்ணவே வேண்டாம். எல்லாமே நம்மளுக்கு நியரஸ்ட் ஷாப்ஸில் கிடைக்கிறது தான். சுருள் பட்டை, பிஞ்சு கடுக்காய், பளிங்கு சாம்பிராணி, ரோஜா மொட்டு, வெட்டி வேர், செம்பருத்தி பூ, ஒத்த செம்பருத்தி பூ, வெந்தயம். இப்போ நான் சொன்ன எல்லா ஐட்டமுமே 20 கிராம்ஸ் எடுத்துக்கோங்க. தேங்காய் எண்ணெயை ஒரு கிலோ நல்ல தேங்காய் எண்ணெயை, குவாலிட்டி தேங்காய் எண்ணெயை வாங்கி, இப்போ எல்லாமே நீங்கள் ட்ரையாக தான் வாங்கியிருக்கீங்க. இந்த ட்ரையாக வாங்கின எல்லா பொருளையும் ஒரு 1-2 ஆக்கிட்டு, டோன்ட் மேக் இட் அஸ் எ பவுடர் ஃபார்மில் போகக்கூடாது. இது எப்படின்னா ஒரு கிரானுலேட்டட் ஃபார்மில் இருக்கலாம். அந்த மாதிரி ஃபார்மில் பண்ணிவிட்டு அதை நீங்கள் இந்த தேங்காய் எண்ணெயில் அப்படியே போட்டுருங்க. போட்ட உடனே உங்களுக்கு ரெட்டாக மாறும். அது ஒரு சிகப்பு கலரில் இருக்கும். இதை போட்டுட்டு ஒரு கண்டெய்னரில் போட்டிருப்பீங்க இல்லையா, அதை டைட்டாக மூடி வெயில் காலத்தில் இதை செஞ்சீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். சம்மரில் செய்யும்போது வெளியில் வெயில் படும்படியாக வச்சு அது மேலே ஒரு வெள்ளை துணியை மூடி வச்சுருங்க, ஒரு தூசெல்லாம் விழாமல் இருக்கிறதுக்காக. அதுக்கப்புறமா என்ன பண்ணணும், இது ஒரு சைடில் இதை பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இன்னொன்று என்னன்னா, முதல்ல அதில் தேங்காய் எண்ணெயை போட்டு ட்ரையாக எல்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேங்க. இப்போ செகண்டாக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா, நல்லெண்ணெய் ஒரு 1/4 கிலோ எடுத்துக்கோங்க. நல்லெண்ணெய் 1/4 கிலோவில் என்னென்ன சேர்க்கணும் அப்படின்னா, கரிசலாங்கண்ணி கீரை, கீழாநெல்லிக்கீரை, பொன்னாங்கண்ணி, பொடுதலைன்னு ஒன்று இருக்கும், அது மருதாணி. இந்த 5 கீரையும் வெறும் கீரை மட்டும், இந்த 5 கீரையுமா ஒரு கப் எடுத்து அதை நீங்கள் கொஞ்சம் எல்லாமா கலந்து அரைச்சிருங்க. அரைச்சிட்டு இந்த 1/4 கிலோ நல்லெண்ணெயை அடுப்பில் வச்சு காய்ச்சி, அது கொஞ்சம் சூடாயிட்டு, லைட்டாக சூடாகாமல் கொஞ்சம் அதை விட அதிகமாக சூடான அப்புறமா உங்கள் கையில் நீங்கள் கலந்து அரைச்சி வச்சுருக்கிற விழுதை அதில் போடுங்க. அதில் போட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சம் ஹீட்டை அதிகப்படுத்திட்டு காய்ச்ச ஆரம்பிங்க. அதை காய்ச்சும் பொழுது அது ஒரு ஸ்டேஜில் அது மேலே இருக்கிற பபிள்ஸ் எல்லாம் அடங்கிடும். ஸ்லைட்டாக அடங்குற மாதிரி இருக்கும்போதே ஆஃப் பண்ணிவிட்டு யூ சேஞ்ச் த கடாய் எதில் பண்ணுறீங்களோ அதை நெக்ஸ்ட்டு இதில் மாற்றிடுங்க. ஏன்னா அந்த ஹீட்டு அது மேலே வைக்கவே கூடாது. அது மேலே வச்சு நீங்கள் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா இருக்கிற ஹீட்லேயே அது ரொம்ப ஹீட் ஆகிடும். அப்புறம் இந்த க்ரீனிஷ் எஃபெக்ட் போயிடும், எல்லா இலையுமே கருகி போயிடும். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். தைலம் நம்ம எப்போ காய்ச்சினாலும் எதை காய்ச்சினாலும் முக்கியமாக சூடு ஆஃப் பண்ணிவிட்டு அதை எடுத்து வைக்க வேண்டியது ரொம்ப தேவை. இதை என்ன பண்ணணும், கொஞ்சம் ஒரு நாள் கழித்து நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த எண்ணெயை நீங்கள் காய்ச்சி வச்சுருக்கீங்க எண்ணெயை அப்படியே எடுத்து தேங்காய் எண்ணெயோட கலந்து வச்சுருக்கிற ஒரு கண்டெய்னரில் இதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணி அப்படியே இந்த கண்டெய்னர் இருக்கிற ஆயில் சம்மரில் 15 days வெயிலில் இருந்ததுன்னா அதுக்கப்புறமா நீங்கள் அதை திறந்து பார்த்தீங்கன்னாக்கா, அது அடியில் ரொம்ப ஆயில் இருக்காது, கொஞ்சமாக தான் ஆயில் இருக்கும், எல்லா பொருளுமா மிக்ஸ் ஆகிருக்கும். அதுக்கப்புறமா நீங்கள் ஒரு 1 கிலோ தேங்காய் எண்ணெய் அதில் விடலாம். அதுக்கப்புறமா ஒரு 100 ml விளக்கெண்ணெய், இது ரெண்டையுமா கலந்து விட்டுட்டு எல்லாத்தையும் மறுபடியும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 days கழித்து அந்த எண்ணெயை நல்லா அது மேலே கிளியராக வந்துடும். ஆயில் ரெட்டாக ஆயில் கிளியராக வரும். அந்த கிளாரிட்டி இன்னும் நன்னா உங்களுக்கு சரியாக வரலன்னா அப்போ கூட கொஞ்சம் வெட்டி வேற கட் பண்ணி அதில் போடலாம். போட்டால் அந்த கிளாரிட்டி வந்துடும். நல்ல ரெட்டாக கிளியராக ஆயில் கிடைக்கும். இது ஹென்னா போட்டுக்கிறதுக்கு முன்னாடி ஹென்னா பேஸ்ட்டை தலையில் அப்ளை பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஆயில்
ஒரு கப் எடுத்து தலையில் தேய்ச்சி நீங்கள் நல்லா வாரிக்கணும். அதுக்கப்புறமா தான் ஒரு இந்த ஹென்னாவை அப்ளை பண்ணணும். ஸோ என்ன எஃபெக்ட் இதனால் கிடைக்கும்னா, இது வந்து கூந்தல் வளர்ச்சிக்கான ஒரு தைலம். இதில் என்ன பிரச்சனைகள் நம்ம ஃபேஸ் பண்ணுறோமோ, இப்போ சுருள்பட்டைங்கிறது ரெட்டு கலர் கொடுக்கறது மட்டும் இல்லை, அது கருகருன்னு வளரும். அதே மாதிரி அதில் இருக்கிற மிச்சம் எல்லாமே என்னென்ன பொருள் நம்ம சேர்க்குறோமோ, பிஞ்சு கடுக்காவும் ஜென்ரலி வந்து அரிப்பு எடுக்கும், டாண்ட்ரஃப் எடுக்கும், வளர்ச்சியை தூண்டும். பளிங்கு சாம்பிராணி எதுக்கு சேர்க்குறோன்னாக்கா, உங்களுக்கு வந்து கோல்டு பிடிக்கும் அப்படிம்பாங்க. எண்ணெய் தடவினா எனக்கு கோல்டு வரும் அப்படின்னு சொல்லும்போது, இந்த ஒரு சைனஸ் அப்படிங்கிற பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் இந்த ஆயில் தடவிக்கும்போது வரவே வராது. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு பிரச்சனையாக இருக்கிறவங்களுக்கு எல்லா பிரச்சனையும் தீர்வு காண்றதுக்கான ஒரு தைலம் தான் இது. இப்போ கீரை வகைகள் பார்த்தோம். கீரை வகைகளில் ஒவ்வொன்றுத்துக்கு ஒரு குவாலிட்டி, அந்த மெடிசினல் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமா சேர்ந்த எல்லா கலவையுமா சேர்த்து எடுக்கிற எசன்ஸ் தான் இந்த கூந்தல் வளர்ச்சிக்கான தைலம். முதல்ல இந்த ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா கோம் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஹென்னா பேஸ்ட்டை போட்டுட்டு ஒரு 1/2 hour இருந்து நீங்கள் வாஷ் பண்ணி பார்க்கும்பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் முடி நல்லா அடர்த்தியாகவும் டென்சிட்டியாகவும் இருக்கும். இதை கண்கூடாக நீங்கள் பார்க்கலாம். என்ன நேயர்களே, இந்த ப்ரோக்ராம் பார்த்து நீங்கள் எல்லோரும் செய்ய ஆரம்பிங்க. மீண்டும் உங்களை அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராஜமுரளி.